மன்னிப்புகள் கண்டிக்கிறோம் நடிகர் விஜய் கண்டிக்கிறோம். காமர தலைவர் காமராஜர் எங்கே? ஏழவன் நடிகர் விஜய் எங்கே? காமர தலைவர் காமராஜர் எங்கே? ஏழவன் தலைவன் விஜய் எங்கே? யாரிலே காமராஜர்? ஈராயிலே காமராஜர். காமராஜருடைய நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடிகர் விஜய் அவர்கள் காமராஜருடைய புகைப்படத்தை அவதூறாக பயன்படுத்தியிருப்பதை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாடார்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காமராஜர் பக்தர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் கல்வி கனவு காமராஜரை அவமதித்த கூத்தாடி விஜயை கண்டிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாடார்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் AVK கட்சி தலைவர் விஜயை கண்டிக்கிறோம். காமராஜரை அவதூறாக படம் போட்டார் விஜயை கண்டிக்கிறோம். தமிழக அரசு கைது செய் நாடார்களின் கலாச்சார பண்பாட்டை சீரழித்த விஜயை கைது செய். மன்னிப்பு கேள் கூத்தாடி விஜய் மன்னிப்பு கேள். விடமாட்டோம் விஜயை நடமாட விடமாட்டோம். போராடுவோம் மன்னிப்பு கேட்கும் வரை போராடுவோம். A1 பேனர் போட்ட நிர்வாகியை நீக்கம் செய்தவரை போராடுவோம். மன்னிப்புகள் இந்தியாவின் உலகத்தை அறிந்தவர் யார்? பிரசாந்த் கிஷோரை வாடகைக்கு எடுத்தவன் நீ. பிரசாந்த் கிஷோரை வாடகைக்கு எடுத்தவன் நீ. இந்தியாவின் உலகத்தை அறிந்தவர் இங்க. பிரசாந்த் கிஷோரை வாடகைக்கு எடுத்தவன் எங்க? மன்னிப்புகள் நடிகர் விஜயா மன்னிப்புகள். கண்டிக்கிறோம் நடிகர் விஜய் கண்டிக்கிறோம். அரசியல் அரிசியை ஆரம்பிக்கும் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூலகத்தில் பிறந்து 30 ஆண்டுகள் சுதந்திரத்துக்காக போராடி 9.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்து 9.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை கொடுத்து பசுமை புரட்சி, கல்வி புரட்சி, தொழில் புரட்சி 3 புரட்சிகளையும் செய்து மூவேந்தர்களாலும் செய்ய முடியாத வரலாற்று சாதனையை செய்த பெருந்தலைவர் காமராஜரை அவரை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து இளவரசி எலிசபெத் மகாராணி காலத்தில் இருந்து அமெரிக்க அதிபர் நிக்சன் இருந்து அதைத் தொடர்ந்து காமராஜர் இந்த நாட்டுடைய 3 பிரதமர்களை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு மாபெரும் தலைவரை இவர் காமராஜருடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு விஜய் நடிகர் கூத்தாடி இவர் என்றைக்கு அரசியலுக்கு வந்தார்? இவர் இந்த திரைப்படத்துறையில் நடித்து முடிவதற்கு முன் இந்த மக்களுக்காக செய்த சாதனை என்ன? இவர் நடித்த காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு இந்த விஜய் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல பாடங்கள் என்ன? இதையெல்லாம் தாண்டி அப்பழுக்கற்ற தலைவர், கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர்,
இன்றைக்கும் தமிழகத்தில் சிறந்த முதல்வர் என அவர் ஆய்வை நடத்தினால் அதில் 56 விழுக்காடு காமராஜரே சிறந்த முதல்வர் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்ப்பதை விட்டுவிட்டு இவர் சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டு காமராஜரை பின்னாலே நிப்பாட்டி அவரை சிம்மாசனத்திலே அவர் தள்ளி இவரை தூக்கி சமர்ப்பது போன்ற ஒரு வால் போஸ்டை இங்கே போட்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து பல தலைவர்கள் நாங்கள் தான் பெருந்தலைவர் காமராஜர், நான் தான் காமராஜ், சின்ன காமராஜ், நெட்ட காமராஜ், குட்ட காமராஜ் என்று பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த சீரழிந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் இதன் வாயிலாக கண்டிக்கிறோம். இது காமராஜருடைய நட்புகளுக்கும் நாடார் சமுதாய மக்கள் நாங்கள் வணங்கக்கூடிய கல்வி கடவுள் காமராஜருடைய பண்பாட்டை எங்களுடைய பண்பாடு நாங்கள் கொண்டாடுகிறோம், நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம், நாங்கள் பாலாபிஷேகம் பண்ணுகிறோம். எங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற வகையிலே இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்திருப்பது எங்கள் தலைவரை சிறுமைப்படுத்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1 கோடி நாடார்களும் இதை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மன்னிப்பை கேட்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து கன்னியாகுமரி வரையிலும் எங்களுடைய சமூக மக்கள் தொடர்ந்து போராட்டம் செய்வார்கள். இதுதான் சென்னையில் நடக்கிற முதல் போராட்டம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குலால் தர்மராஜ், அகில இந்திய நாடார் வணிக பேரமைப்பு நிறுவன தலைவர். அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் இது சம்பந்தமா மன்னிப்பு கேட்கலாம், அவருடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அடுத்த கட்டம் போராட்டம் நடத்துறது திட்டமிட்டிருக்கோம். வீட்டையும் அவருடைய தலைமை அலுவலகத்தையும் கண்டிச்சு அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும். அதாவது இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் எளிய பாமர மக்களும் அணுகக்கூடிய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கேரவன் தலைவராக தான் வளம் வந்துட்டு இருக்காரு. கேரவன் தலைவராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பாமர தலைவர் காமராஜருடன் ஒப்பிட்டு பேசுவதையே முதல்ல நிறுத்திக் கொள்ள வேண்டும். சென்ற ஆண்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கமல் ஆட்சிக்கு வந்தாரு, நான் வந்து தனியா வந்து சிஎம் ஆக போறேன், இன்னைக்கு வந்து ஒரு சீட்டுக்காக வேலை போயிட்டேன், நாளைக்கு நீங்களும் அதே மாதிரி போக மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்படி இருக்கும்போது காமராஜருடன் ஒப்பிட்டு பேசுறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? இன்னைக்கு உங்களை ஏழை எளிய மக்கள் வந்து காமராஜர் போல உங்களை வந்து விஜய் எளிதில் அணுக முடியக்கூடிய தலைவராக காமராஜர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவரை நிற்க வைத்துக் கொண்டு அவர் உட்கார்ந்துருக்கும் மாதிரி ஒரு போஸ்டர் வெளியிடும் போது அவரே தார்மீக அடிப்படையில் இதை வந்து எங்க கட்சிக்காரங்க தெரியாம பண்ணான்ற மன்னிப்பு கேட்டுருக்கோம். இதுவரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்காம இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களை பெரிதும் மனவேதனைக்கு ஆள் கொள்ளாம ஆக்கியிருக்கு. நாளைக்கு எலெக்ஷன்ல அவர் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்காம தொடர்ந்து இதை தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு இதனுடைய பிரதிபலிப்பு அவருடைய வாக்கு வங்கியே பாதிக்கும் என்பதை இந்த அகில இந்திய நாடார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மின்னல் சீபன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றோம். தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் இந்த போராட்டம் தமிழகம் தலைவி அளவில் மாவட்டம் தலைநகரில் எல்லா இடத்திலும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் கண்டிப்பா தெரிவித்துக் கொள்கிறோம். இளைய காமராஜர் என்ற வாசகத்தை விஜய் அவர்கள் தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இளைய காமராஜர் என்பதை தன்னைத்தானே சூட்டிக் கொண்டிருப்பதை அவர் விரும்பி அந்த இளைய காமராஜர் வாழும் காமராஜர் என்ற வாசகங்கள் தொடருமே. ஆனால் இது முதல் கட்ட போராட்டமாக இங்கு போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டமாக ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்தை மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டமாக நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் சீபன் நாடார். சக்சஸ் Hey,
அவருடைய அறிவிலையை வெளிப்படுத்துது. கண்டிக்கிறோம் கூத்தாடி விஜய் கண்டிக்கிறோம்.